ஓடுகாலி. பாக்குற வேலை விபச்சாரம். உடையிலையும் பேச்சுவார்த்தையிலையும் பத்துனித்தனம். நான் அப்படித்தான் ஒரு கேஸ உன் மேல புக் பண்ணிருக்கிறேன். மரியாதையா உன் மனசை மாத்திக்கிட்டு என் ஆசைக்கு நீ ஒத்து வந்தீன்னா இங்கிருந்து உன்னை வெளியில விடுவேன். அப்படி இல்லைன்னா உன் மேல விபச்சாரின்னு போட்ட பொய் கேஸ நான் உண்மையாக்கிடுவேன். என்ன கொடுமையா இது? இந்த ஆளு இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். என்னையா சொல்ற? இங்க பேசிக்கிட்டு இருக்க. கெஸ்ட் ஹவுஸ்ல சிங்காரிக்க வந்துட்டியா காதலனோட? எத்தனை காதலண்டி உனக்கு? எவ்வளவு ரூபா கொடுத்த இவளுக்கு? 200 ரூபாய். 200? சத்தியமா சொல்ல? 200 தான் சார். ஹலோ, நான் தான் சார். சார்? எஸ் சார். சரி சார், வரேன் சார். கிளம்பிட்டேன் சார். உன்னோட மாமா கேசவன் வீட்டுல இருந்து தான் போன். அங்க என் மேலதிகாரி டிஎஸ்பி இருக்காரு. உன்னை முட்டிக்கு முட்டி தட்டலான்னு நினைச்சப்பதான் அவர் என்ன கூப்பிட்டாரு. நான் அங்க போயிட்டு வரேன் சார். வாடா. இதெல்லாம் இன்ஸ்பெக்டரோட வேலைதான். நீ ஒரு அப்பாவின்னோ உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நீ இங்க இருக்கேங்கிறத நான் அப்பவே மாணவராயங்கிட்ட சொல்றதுக்கு ஆள் அனுப்பிட்டேன். கவலைப்படாத. கௌரிங்க இதெல்லாம் அந்த எஸ்ஐயோட வேலை தான். திட்டம் போட்டு பண்ணியிருக்கான். அதுக்கு இந்த ஜேம்ஸும் கூட்டு. அவன் உன்னை பழி வாங்கறதுக்காக இந்த பொண்ணை பலி கொடுக்க நினைக்கிறான். போற போக்க பார்த்தா விடுற மாதிரி தெரியல. நான் எதுக்காக அவசரமா உன்னை இங்க வர சொன்னேன் தெரியுமா? அவன் யாரையோ பார்க்க வெளியே போயிருக்கான். உடனே நீ அந்த பொண்ணை ஜாமீன்ல அழைச்சிட்டு போயிடு. நீ ஒரு நாள் இங்க லேட் பண்ணுனா கூட அந்த பொண்ணை உருப்படியா பார்க்க முடியாது. எழுத்து கூட்டி இப்படி நீங்க எத்தனை தடவை படிச்சாலும் ஜாமீன் மனுவில் உள்ள வார்த்தைகளோட அர்த்தம் மாறாது சார். அழைச்சிட்டு போலாம்ல? வா கௌரி, வா. ஏகப்பட்ட கூட்டம் வந்திருக்கு. நீ சீக்கிரம் போ. என்னால முடியாது. இன்னும் கால் வலி சரியாகல. மாணவராயனும் இல்ல, நீ கொஞ்சம் போ ஜேம்ஸ். முடியாதுங்கிறல்ல முதலாளி. என் காலோட வேலை ஒண்ணு எனக்கு பெருசு இல்ல. அடிக்கடி நீ என்கிட்ட கால் வலின்னு பொய் சொல்ற. எனக்கு உன் திட்டம் புரியுது. மாணவராயங்க எல்லாம் நான் காலில் விழுந்துருவேனா? நீ போட வெளியே. மரணக்கிணறு நடத்தாம நான் விட மாட்டேடா. 3-4 வருஷமாச்சு நான் பைக் ஓட்டி. எத்தனை வருஷமானாலும் அணில் மரணம் நடந்துருமா? ஒருத்தருமே இல்லைனாலும் இது எப்படி நடத்துறது எனக்கு தெரியும். வேண்டாம், நீங்க ஓட்ட வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் அது ஷோ இல்லைன்னா பெருசா ஒண்ணும் ஆயிடாது. என்னால முடியாது. இவனுக்கு பயந்துட்டு நிறுத்தினா ஜனங்க காரி துப்புவாங்க. வேண்டாம், நீங்க ஓட்ட வேண்டாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இவன் வேலையை பாரு. வேண்டாம், போகாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஓட்ட போறது வானவராயே இல்ல, என் புருஷன். புரியுது. 2 பேர்ல ஒருத்தர் சாகணும்.
அப்பதான் நாம உயிரோட இருக்கலாம். இல்லை, நான் சம்மதிக்க மாட்டேன். என்ன சும்மா? இனிமே இங்க சர்க்கஸ் இல்லையா? அடுத்தது மதுரையில தானா? ராணி எங்க? முதலாளி செத்த அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் செஞ்சாங்க. இன்னும் உடம்பு குணமாகலன்னு ஜேம்ஸ் சொன்னா. வீட்டுக்கு வர ஒரு வாரம் ஆகணும். எந்த ஹாஸ்பிட்டல்? அதை என்கிட்ட சொல்ல சார். அதை கொஞ்சம் விசாரிச்சு என்கிட்ட வந்து சொல்லுங்க. நானும் அதைத்தான் சொல்றேன். அவன் செத்து தொலைஞ்சது நல்லதா போச்சு. நிறுத்துங்க. புருஷ சத்த 2வது நாளே நீ இந்த பொறுக்கிங்களோட காதலில பண்றல்ல? எல்லாரும் அவர் சாவ ஆக்சிடென்ட் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நீதான் அவரை கொலை பண்ணிருக்க. வெளியே போடா முதல்ல. பேசாதடா. சட்டம் உன்னை சும்மா விட்டு இருக்கலாம். ஆனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். என்ன சார் விஷயம்? கேம்ப் சர்க்கஸ்ல வச்சு ஜேம்ஸ கொலை பண்ண முயற்சி பண்ணுங்கிறது முதல் சார்ஜ். அடுத்த சார்ஜ் யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் ஆபீசரை கை நீட்டி அடிச்சது. தகுந்த காரணத்தோட தான் நீ அப்படி செஞ்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னால என்ன செய்ய முடியும்? வா போலாம். நான் போயிட்டு வரேன். ஆறு மாசம் தண்டனை கொடுத்துட்டாங்க. டியூட்டி சமயத்துல யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் அதிகாரி அவமானப்படுத்தி சண்டை போட்டதால தான் இந்த தண்டனை. ஜேம்ஸ கொல்ல முயற்சி பண்ணாருங்கிற புகார கோர்ட் கணக்குல எடுத்துக்கல. அதனால தான் தண்டனை குறைஞ்சது. அர்ஜென்ட்டா ஏதாவது பேசணும், நான் மட்டும் ஜெயிலுக்கு வந்து என்ன பாருங்கன்னு அண்ணன் கண்டிப்பா சொல்லிருக்காரு. நான் போறேன். பானுவராய நிச்சயம் வருவாமா. ஒண்ணு கவலைப்படாத. காத்துக்கிட்டு இருந்த கண்ணீரோட போறா. பாவம். கௌரி எப்படி செத்தா? தற்கொலை செஞ்சுக்கிட்டா. இல்ல, அவ தற்கொலை பண்ணிக்கல. என்ன ஒண்ணு செஞ்சிடாத. நீ சொல்ல மாட்டல்ல? சங்கர், பெட்ரோலை ஊத்து. வேண்டாம். சொல்லுடா. நீ இப்ப சொல்லலன்னா வெந்து சாம்பல் ஆயிடுவ. ஐயோ, என்ன ஒண்ணு செஞ்சிடாத. என்ன ஒண்ணு செஞ்சிடாத. நான் சொல்லிடுறேன். உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு. கௌரி சாகரத்துக்கு முதல் நாள்
அன்னைக்கு ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சிட்ட. அப்புறம் பல தடவை உனக்கு வல விரிச்ச. ஆனா நீ என்கிட்ட மாட்டாம நழுவிட்ட. உன் மேல நான் பொய் கேஸ் போட்டு மிரட்டினாலும் நீ பணியல. இன்னைக்கு நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நான் பாக்குறேன். வானவராயனோட கும்மாளம் போட்டு தெரு தெருவா ஊரை சுத்துற நீ என்கிட்ட மட்டும் பத்தினி வேஷம் போடுற இல்ல? அந்த தற்கொலை நம்ப வைக்கிறதுக்காக ஜேம்ஸோட உதவியோட அன்னைக்கு ராத்திரியே கௌரியோட வீட்டு தோப்புல ஒரு மரத்துல கட்டி தொங்க விட்டோம். பாடிய போஸ்ட்மார்ட்டம் செஞ்சனா அது தற்கொலை தான் ரிப்போர்ட் கொடுத்தேன். இப்போ அந்த எஸ்ஐ எங்க இருக்கு? ஜேம்ஸோட சேர்ந்து கேம்ப் சர்வீஸ் நடத்துறான். கேன்சர் இருக்கா சார்? ஆமா, அந்த எஸ்ஐய டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க இப்ப எங்க இருக்காங்க? சங்கர், வேண்டாம், அவரை கொன்னுடாதீங்க ப்ளீஸ். என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைய அனாதையா ஆக்கிடாதீங்க. இப்ப பெற்றவங்களை இழந்து எந்த துணையும் இல்லாம இருந்த எனக்கு சரியான ஆதரவு இல்லாம போச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த என்ன என் சித்தியோட உதவியால இந்த இன்ஸ்பெக்டர் கெடுத்துட்டாரு. இப்போ மாணவரா என்ன ராணி